ஹலோ டியர்ஸ், வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு மணக்க அதாவது 8 வீடு மணக்கிற மாதிரி உங்களுக்கு சாப்பாடு 2 தட்டு சாப்பிட்ற சோறு போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரசம் வைக்கிறதுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். பூண்டு, கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, கொஞ்சமாக துவரம்பருப்பு, நமக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேருக்கு தண்ணி சேர்க்குற மாதிரி, சரிங்களா? துவரம்பருப்பு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் நிறைய போடக்கூடாது, வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு. அப்புறம் வந்து தனியான்னா இந்த தனியா நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, தனியாத்தூள், தனியா, அதாவது ஊரில் வந்து கொத்தமல்லி தான் சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து மிளகு, அதாவது குறுமிளகுன்னு நாங்கள் சொல்லுவோம் கேரளாவில். இது வந்து மிளகுன்னு சொன்னோன்னா நல்ல மிளகு, சரிங்களா? மிளகு தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், மிளகு வெறும் மிளகாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு, தேவையான அளவு பூண்டு, அப்புறம் வந்து ஜீரகம், சரிங்களா? ஜீரகம். இதை வந்து நம்ம இப்போ இதில் வந்து தேவையான பச்சை மிளகாய், அதாவது பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், சின்ன பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா ஒரு 3 எண்ணம், சரிங்களா? சின்னதாக பச்சை இருந்தால் 3, ஏன்னா நீங்கள் தண்ணி எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அதேமாதிரி. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, புளித்தண்ணி, தேவையான புளித்தண்ணியில் இந்த சுடுதண்ணியில் போட்டு ஒரு நல்ல பெரிய தக்காளி இருந்தால் 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டு தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த தோல் வந்து வெளியே வந்துடும். நம்ம அந்த தோலை வந்து பிசைஞ்சு வெளியில் எடுத்துக்கலாம், சரிங்களா? எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் அதில் வந்து ஒரு கருவேப்பிலை என்னென்னா அந்த ஃப்ளேவருக்காக ஒரு கருவேப்பிலையை அப்படியே அந்த தண்ணி லைட்டாக பிசையணும், நல்லா பிசையக்கூடாது, லைட்டாக பிசையணும் அந்த ஃப்ளேவருக்காக, சரிங்களா? இப்போது இது இவ்வளோத்தை நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளை மிக்சியில் நுணுக்கி எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம், இந்த வானலியில் எண்ணெயை ஊற்றி இப்போ என்ன பண்ணுறோம், கடுகு போடுறோம். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சரிங்களா? கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நம்ம வதக்கி அரைச்சி வச்சுக்கல பவுடர், அது நல்லா வதங்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருக்கணும், சரிங்களா? அந்த குறைச்சதை என்ன பண்ணோம், போட்டு ஒரு இங்கிட்டும் ஒரு வதக்கு வச்சுக்கணும். இது வந்து நான் வந்து இந்த சட்டி வந்து ரசத்துக்காகவே வச்சுருக்கேன். நீங்கள் ரசம் வைக்கிற சட்டியை மாற்றி மீனுக்கோ எதுவுமே செய்யக்கூடாது, சரிங்களா? அப்படின்னு அந்த ரசம் வந்து டேஸ்ட் மாறி போயிடும், சரிங்களா? இப்போ வதக்கியாச்சு. இப்போ வதக்கிட்டே இருக்கும்போதே நல்ல ஒரு வாசனை வரும், நல்ல குறைலாம் வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோங்க புளித்தண்ணி, அதை அப்படியே ஊற்றிடணும். கொஞ்சம் மஞ்சள்தூள், சரிங்களா? கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுட்டு இதில் நீங்கள் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கல் உப்பு தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். நம்ம கல் உப்பு போட்டுக்கணும், தேவையான கல் உப்பு போட்டுட்டு ரசம் வந்து கொதிச்சா கதை போச்சு, சரிங்களா? கொதிச்சா அந்த ரசத்தோட இதில் கிட்டவே சிலவங்க வச்சுட்டு கொதிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமே நுர வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அதுக்குள்ளேயும் ரசத்தை மட்டும் நீங்கள் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவில் அது வந்து நுர வந்துடும். அதனால் அது கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணோம், அது நுர வர்றதுக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயத்தூளை தூவிடணும், சரிங்களா? பெருங்காயத்தூளை தூவிட்டிங்கன்னா அந்த வாசனை, அந்த ரசம் கம்மன்னு இருக்கும். கொத்தமல்லி தலையை பிச்சு போடுறோம், சரிங்களா? கொத்தமல்லி தலையும் போட்டால் உண்மையிலே சொல்கிறேனே. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி, அந்த நுர வர முன்னாடி கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம், அதாவது வெள்ளை சர்க்கரை போட்டு இறக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்கு லைட்டாக இனிப்பாகவும் இருக்கும். ஒரு பிளேட்டு கூட வேறு எதுவும் தொட்டுக்க வேணாங்க, இதை மட்டுமே, இந்த ரசத்தை மட்டுமே வச்சு நீங்கள் பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் இருந்த பிள்ளைங்களுக்கு, அந்த சளி பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு, சளி பிடிச்ச குழந்தைகளுக்கு இந்த ரசம் வந்து ரொம்ப வந்து
ஒரு மருந்து பொருள். சரிங்களா? அப்படி நினச்சி நீங்கள் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் சமைச்சு பாருங்கள். சரிங்களா? கமெண்டில் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க நல்லா இருந்துச்சுன்னா. நன்றி.